தயவு. பதிவு 3. நூற்பெயர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. முற்பகுதி + பிற்பகுதி. இயற்றி அருளியவர் அனகன் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. அத்தியாயம் 3. மனித பிறப்பின் காரணம். மனித பிறப்பின் காரணம். திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி. உலகில் நிகழ்கின்ற எந்த ஒரு காரியத்திற்கும் அடிப்படை நோக்கம் ஒன்று இருக்க வேண்டும். காரணமின்றி ஒரு சிறு துரும்பு கூட அசையாது என்று அறிய வேண்டும். மகா பிரபஞ்ச இயக்கமாகிய பெருங்காரியம் அனாதி காலமாகவே நடந்து கொண்டே உள்ளது. இப்பிரபஞ்ச காரியம் ஒரு மாற்றமிலா நியதிப்படிதான் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அல்லாமல் யாதொரு திட்டமும் இல்லாமல் விதிமுறை கட்டுப்பாடும் இல்லாமல் யாவும் இயற்கையில் தன்னிச்சையாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று கூறிவிட முடியாது. அப்படி யாவும் இயற்கை என உரைப்பது உண்மை அறியார் கூற்றே ஆகும். இயற்கை இயற்கை என்று இயற்கை இயற்கை என்று கூறப்படுவதற்கு உள்ளாக இருக்கின்றது இறை அருட்பெரும் சக்தியே ஆகும். தற்செயலாக எதுவும் நிகழ்கின்றது எனில் அதுவும் அக்கடவுள் செயலே ஆகும். தற்செயல் என்பதில் உள்ள தத் என்பதற்கு பொருள் அது ஆம் கடவுள் என்பது வேத மகா வாக்கிய விளக்க பொருளாகும். எனவே பிரபஞ்ச காரியங்களுக்கு எல்லாம் முழுமுதற் காரணமாகிய கடவுள் அருள் விளங்குகின்றதாம். காரணமாகிய கடவுள் உண்மை ஆதி முதலாய் இருந்து கொண்டு இருப்பினும் அதனால் நீண்ட நெடுங்காலமாகவே இப்பிரபஞ்ச காரியம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றதைத்தான் முதலில் கண்டுகொள்ள உள்ளதாம். புறநிலை காரியப்பாட்டை வைத்தே அகநிலை காரணத்தை உய்த்தறிய வேண்டியிருக்கின்றதாம். உள்ளிருக்கும் மெய்ப்பயன் வெளிப்பட இப்புறக்காரியம் முறையாக நிகழ்ந்திட வேண்டியிருக்கின்றதாம். உதாரணத்திற்கு ஒரு விதையை மாங்கொட்டையை எடுத்துக்கொள்ளுவோம். இக்கொட்டையுள் மாமரத்திற்கு வேண்டிய எல்லா சத்து பொருளின் நுண் தாதும் சூழ் பூதப் பொருள்களிலிருந்து தேவைப்பட்ட சத்துக்களை கிரகித்து கொண்டு வளரும் உயிர் ஆற்றலும் அடங்கித்தான் இருக்கின்றனவாம். ஆதலின் அக்கொட்டையை நிலத்தில் ஊற்றி நீர் வார்த்து முளைக்கச் செய்தால் முளை தோன்றி பசும் தளிர் தோன்றி சிறு செடியாகி வளர்ந்து மரமாகி முதிர்ந்து பூத்து பின்னர் பிஞ்சும் காயும் பழமும் ஏற்படுகின்றனவாம். மாங்கொட்டையிலிருந்து இந்த மாம்பழம் விளைவு கொள்ள எவ்வளவு காலமாகின்றது? எத்தனை எத்தனை தோற்றமும் மாற்றமும் ஏற்பட வேண்டியுள்ளன. இவ்வளவு காரிய நிகழ்ச்சிக்கு பின்னர்தானே பழப்பயன் உண்டாகியிருக்கின்றது. இக்காரிய முடிவில் கிடைக்கப் பெறவுள்ள பழத்தின் அம்சம் அந்த மாங்கொட்டையில் ஆதி முதலே அடங்கி இருந்தது உண்மையே. ஆனால் அந்த ஆதி நிலையில் கனியின் தோற்றமும் பயனும் சிறிதும் விளங்குகின்றதில்லையாம். இதே போலத்தான் இந்த மகா பிரபஞ்ச மாங்கொட்டையில்
கடவுள் சத்து பூரணமாய் உள்மறைந்திருந்து நெடுங்கால எல்லையில் இப்பிரபஞ்ச மாமரமாய் தோன்றி இப்பொழுதுதான் முதிர் பக்குவம் அடைந்து நிறைய பூத்து பூத்து உதிர்ந்து கொண்டுள்ளதாம். இவ்வுலகில் தோன்றி தோன்றி மறைகின்ற உயிரினத் தோற்றங்கள் தான் தினமும் பூத்து உதிர் மாமலர்களாய் உள்ளன. அப்படி கன்னிப்பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போன பின்னர் தான் காய்ப்பூ தோன்றி விளங்குவது போல் இந்த மக்களின் உயிர் மலர் தோன்றி பூம் பிஞ்சு நிலை எய்தியது. இதுவே மனிதனில் ஆன்ம ஞானம் உண்டான காலமாகும். இந்த அற்புதமான ஆன்ம ஞானம் அடைந்தும் பழப்பயன் உண்டாகிவிடவில்லை. அப்பிஞ்சுகள் எல்லாம் உதிர்ந்துதான் போய்விட்டன. அப்பிஞ்சின் சுவை பயனை ஊறுகாய் நிலையில் தான் உலகம் அனுபவித்து வந்தது போல் ஆன்ம ஞானத்தால் ஆன்ம சக்தி சித்தியால் அகம் கழித்து ஆடி கழிந்து கொண்டிருந்தனர் பலர். முடிவாக இத்தருணம்தான் திருவருளின் நிறைவால் புத்தமலர் பிஞ்சாகி காயாகி பழுத்து கனிந்து அருட்பிரகாச வள்ளல் கனியாக விளங்கலாயிற்றாம். பூரண மாங்கனியின் பேரின்பப் பயன் கண்டுவிட்டனன் நிறை மனிதன். இனி திருவருளால் இந்த அருள் மாங்கனியை உலகெல்லாம் சுவைத்து ஆனந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாம். பிரபஞ்ச மாமரமாய் அறியப்பட்டு இதுவரை விளங்கி வந்த திருச்செயலால் அகக்காரணமான அருட்பெரும் கடவுள் பயன் இன்றைய நிறை மனிதனில் கண்டுகொள்ளப்பட்டு விடுகின்றது. ஆகவே இம்மனித பிறவிக்கு காரணம் அகனின்று அனக அருட்செயல் என பிரபஞ்ச காரியத்தை நிகழ்த்தி வந்த அந்த அருட்பூரண சக்தியே என்று திருவருளாலே அறிந்து கொள்ளுகின்றோம். இந்த முழுமுதல் காரணமான அருட்பெரும் சக்தியின் வெளியீட்டிற்காகவே பிரபஞ்ச காரியமெல்லாம் சதா நடந்து கொண்டுள்ளன என்று இன்று நாம் கண்டு பயன் கொள்ளவே இம்மனித பிறவியின் வளர்ச்சி தொடர்ந்து வந்திருக்கின்றதாம். இப்படி ஒரே மூச்சில் புறக்கறியப்பாட்டு நிலையிலிருந்து அகக்காரண நிலைக்கு வந்துவிட்டது போல் தொகுத்து கூறியது இத்தலைப்பின் இதயத்தை மட்டும் சற்று தெளிவு செய்து காட்டியது போலாகும். ஆதலின் கீழிருந்து மேல் வரை சற்று விரித்து விளக்கம் செய்ய புகுவாம். மனித பிறப்புத்தான் முடிநிலையாக இருக்கின்றதால் புற பிரபஞ்ச தோற்றம் அடிநிலையாக உள்ளதாம். இந்த பிரபஞ்ச வெளி நிலையிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு தோற்றமும் செயலும் ஏற்பட்டு தொடர்ந்து வந்து கொண்டே உள்ளனவாம். இந்த காரிய பயணம் மனித பிறவி பயணம் குறிக்கோளை அடையும் காரணமாகத்தான் உள்ளது. அகண்ட வெளியில் பிரணவஜோதி உதிப்பால் ஞாயிறு கோடிகள் தோன்றின. அவற்றினின்று கோட்குடும்பங்கள் தோன்றி சுற்றி கொண்டிருந்தன. அந்த கோட்குடும்பத்தில் வாய்ப்பான நில உலகத்தில் உயிரினங்கள் தோன்றி ஐம்பூத தேகங்கள் கொண்டு விலங்கலாயினவாம். இதுவே பொதுவான உயிரின வாழ்வு தோற்ற நிலையாகும். நம் நில உலகத்திலும் இந்த உயிர் படைப்பு நிலை அப்படியே ஏற்பட்டுள்ளதாம். இனி உயிரினங்களின் பிரிவு தோற்றங்களும் வளர்ச்சி முறைகளும் குறித்து ஆய்ந்து கொள்ள இவ்வுலக படைப்பின் இரகசியங்கள் ஒவ்வொன்றாக கண்டுகொள்ளலாம். இந்த உலகில்
உயிரினம் தோன்ற ஆரம்பித்து இந்த உலகில் உயிரினம் தோன்ற ஆரம்பித்தது பூத நிலையிலிருந்து பூத நிலையிலிருந்து உயிர்கரு வெளிப்பட்ட மண் அணுவிலும் நீர் அணுவிலும் தானாம். வெற்று பூத நிலையில் எக்காலும் எவ்விடத்தும் அறிவும் அனுபவமும் உண்டாக முடியாது. ஆகவே அந்த பூத நிலையிலிருந்து அந்த அறிவனுபவம் தோன்றுதல் பொருட்டாக உயிரை வழங்க நேர்ந்ததாம். ஆகவே தான் முதல் பாரிலும் நீரிலும் சிறு ஜீவசக்தி வெப்பச்சூழலில் தோன்றி சிற்றுயிர் வடிவம் கொள்ள செய்யப்பட்டனவாம். அப்பொழுது அவ்வுயிரிலே உயிர் உணர்விலே ஒரு புலன் அறிவு மலர்ந்து விளங்கினது. அந்த சிற்றறிவு உணர்வு மெய்ப்பொருள் உண்மையை அறியுமா? முடியவே முடியாது. ஆகையால் தான் அவ்வுயிர் உணர்வில் அறிவனுபவம் படிப்படியாக வளர்ந்து ஓங்கி வர வர அப்போது தேவையான உயிரின தேகச்சூழலை திருவருளே ஆக்கி கொடுத்து கொண்டு வந்துள்ளது. ஒவ்வொரு புலன் விசேடத்தால் ஒவ்வொரு உயிரினத்தில் அதற்குரிய அறிவு விளைவு கொண்டு வந்துள்ளதாகும். ஐம்புலன் அறிவுக்கு உரிய விலங்கு வடிவிலே உயிரியல் ஐயறிவும் விளைவு கொண்டன. இந்நிலையினும் உண்மை விளக்கம் புலனாகாததாலே அந்த ஐம்புலன் அறிவு நிலைக்கு மேற்பட்ட ஆறாவதாகிய மனோ அறிவு விளைவு கொண்டு மனித உடலின் சூழலும் அமைக்கப்பட்டதுவாம். இப்பொழுதுதான் உயிர் உணர்வில் சிறிதளவு உண்மை காணவல்ல பகுத்தறிவு ஒளிவிடத் தொடங்கியதாம். இதனால் தான் இந்த மனத்தை பெற்ற உயிருக்கு மனிதன் என்ற காரண பெயரும் ஏற்பட்டதாம். இப்படியாக பிரபஞ்ச படைப்பில் சடபூத நிலைக்கு பின் உயிர் தோற்ற நிலையும் பின்னர் அந்த உயிர் உணர்விலே அறிவு வளர்ச்சி நிலையும் கூடி மனிதனில் மெய்கான் பக்குவ பகுத்தறிவு தோன்றியுள்ளதாம். இது மனித பிறப்பு தோன்ற காரணமாம். இந்த மனித பிறப்பு அடைந்து விட்டால் மட்டும் அத்தோடு முடிந்து விடுகின்றதில்லை இப்பிறவியின் காரணம். இந்த பிறவியில் தான் இந்த மனத்தின் சக்தியால் அதன் உண்மையே அறிந்து அசுத்த மாசு போக்கிட அருள் ஒளி ஏற்று நின்று கடவுட்பெருநிலையாம் காரண நிலையை ஏற்று காரியத்தோடு நிலைத்து வாழ வேண்டியவனாகின்றான் மனிதன். நிலைத்து வாழ வேண்டியவன் ஆகின்றான் மனிதன். அடுத்ததாக சப்ஹெட்டிங் மனத்தின் உண்மை. மனத்தின் உண்மை. மனம் என்பது என்ன? மனம் என்பது என்ன என்று விசாரித்து அறிய முற்படும் போது பல உண்மைகள் வெளியாகின்றன. மனமாவது அறிவு உணர்வாம். இது பகுத்தறியும் உணர்வு என்று விரித்துரைத்தல் வேண்டும். மனிதன் அல்லாத கீழின உயிர்களினிடத்தே இந்த ஜீவ உணர்வு புலன் அளவில் பொருந்தி உள்ளதாகும். இது குறிப்பிட்ட ஒரு ஜீவனுக்கு உரிய குண இயல் அல்லது சுபாவத்தன்மையுடன் புலன் உணர்வாய் மட்டும் காரியப்படுகின்றதாம். இதனை அவ்வுயிரின் புலன் உணர்வு என்று குறிப்பிடுவர். மனித ஜீவனில் தான் இந்த உணர்வு மனம் என்ற பெயரோடு விளங்குவது. பக்குவம் அடைந்து பகுத்தறிவுக்கு அதீதமான நிலை அடையும் போது மேற்படி ஜீவ உணர்வு தற்போதும் ஒழிந்த மெய் அருள் வண்ணமாய் திகழ்கின்றதாம். பக்குவம் அடைந்து பகுத்தறிவுக்கு அதீதமான நிலை அடையும் போது மேற்படி ஜீவ உணர்வு தற்போதும் ஒழிந்த மெய் அருள் வண்ணமாய் திகழ்கின்றதாம். ஆகவே உயிர் உணர்வு எல்லா ஜீவர்களிடத்து இருந்த போதிலும்
3 படித்தரங்களில் ஒன்றுக்கொன்று அதிகரித்து விளங்குகின்றனவாம். அந்த முன்னிலைகளே 3 நிலைகளே உயிர் உணர்வாக கீழின ஜீவராசிகளிலும் மனிதனில் பக்குவமுறாத நிலையில்தான் மனம் ஆகவும், ஆனால் பக்குவ நிலையில் அதுவே அருளாகவும் உள்ளனவாம். எனவே மனம் என்பது சாதாரண மனிதனின் பகுத்தறிவு உணர்வாக இருக்கின்றது என காண்போம். மனித மனம் கீழ்நிலைக்கு சென்று புலன் இன்பத்தில் திளைத்தலும் கூடும். மேல்நிலைக்கு ஏறி அருள் அனுபவத்தில் திகழ்தலும் கூடும். இது முக்கியம். மனித மனம் கீழ்நிலைக்கு சென்று புலன் இன்பத்தில் திளைத்திடுதலும் கூடும். மேல்நிலைக்கு ஏறி அருள் அனுபவத்தில் திகழ்தலும் கூடும். அபக்குவ மனம் அவா வெகுளி மயக்கம் காரணமாக தீக்குண செயல்களில் ஈடுபட்டு உழலும் போது மனிதனை அல்லல் படுத்தி ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றதாம். இத்தோடு பலகாலம் துன்பப்பட்டு மீள முயலுகின்ற மனிதன் இம்மனத்தை குரங்கு என உவமித்து கூறுகின்றான். இன்னும் பலவாறாக பழித்து கூறி ஒருத்து திருத்தி கடினத்தன்மையையும் சலித்தல் குணத்தையும் போக்கி தயா நெகிழ்ச்சியோடு ஒருமையில் நிற்க வேண்டுகின்றான். இந்நிலையில்தான் பக்குவம் உண்டாகின்றதாம். மீண்டும் கவனிப்போம். இந்த மனத்தோடு பலகாலம் துன்பப்பட்டு அதிலிருந்து மீள முயலுகின்ற மனிதன் இம்மனத்தை குரங்கு என உவமித்து கூறுகின்றான். இன்னும் பலவாறாக படித்து கூறி ஒருத்து திருத்தி கடினத்தன்மையையும் சலித்தல் குணத்தையும் போக்கி தயா நெகிழ்ச்சியோடு ஒருமையில் நிற்க வேண்டுகின்றான். இந்நிலையில் தான் பக்குவம் உண்டாகின்றதாம். இந்த சுத்த மனத்தில் கடவுள் உண்மை அருள் ஒளியாக பிரகாசிக்கின்றதாம். இந்த சுத்த மனத்தில் கடவுள் உண்மை அருள் ஒளியாக பிரகாசிக்கின்றதாம். உண்மையில் ஆண்டவரின் அருள் ஒளியேத்தான் மனமாய் இருந்தது என அறிகின்றோம். உண்மையில் ஆண்டவரின் அருள் ஒளியேத்தான் மனமாயிருந்தது என அறிகின்றோம். கடவுள் தன்மையாகிய அருள் ஒளி தானே மனிதனில் மனம் என்ற உருவெடுத்து இலங்குதல் உண்மையே. இவ்வுண்மையை வைத்தே அனுமனின் அவதார புனைவு கற்பிக்கப்பட்டுள்ளதாம். அதாவது நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறக்குரு கொண்டதென்றார் என்று குறிக்கப்பட்டுள்ளதாம் கம்பராமாயணத்தில். நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறக்குரு கொண்டது என்றார் என கம்பராமாயணத்தில் கம்பர் குறிப்பிட்டுள்ளார். கடவுளுடைய திருவடியாம் அருள் உண்மை விளக்க நிலை வேதத்திற்கும் குற்றமற்ற அறிவுக்கும் கூட எட்டாததாம். நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் குற்றமற்ற அறிவுக்கும் கூட எட்டாததாம். அப்படியுள்ள அந்த திருவடி தானே கீழ்நிலைக்கு இறங்கி வந்து அவதாரம் எடுத்து அனுமக்குரங்கு வடிவமாக விளங்குகின்றதாம். இது கொண்டு மனித மனத்தின் உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ளலாம். கடவுளின் திருஅருள்தான் தன்னையே வெளிப்படுத்த முனைகின்ற போது மேற்குறித்த சடபூத தோற்றங்களை தோற்றுவித்த பின் அந்த பூத அணுவில் உயிர் சக்தியை வெளிப்படுத்தினது. அதாவது அந்த அருள் தானே பூத அணுவாகியும் பின்னர் உயிர் ஆற்றலாகியும் வெளியாகி உள்ளதாய் தெரிந்து கொள்ளுகின்றோம். பின்னர் இந்த உயிர் சக்தியிலே அறிவுணர்வு விளைவுற்று மனித பிறவியில் பக்குவ நிலையில்
அந்த திருவருளே தான் சுத்த மனமாக சுடர்விட்டு ஒளிர்கின்றது என காண்கின்றோம். பொறியுடம்பின் சார்பு கொண்டு புலனறிவு மட்டத்தில் இருக்கும் உயிர் உணர்வைத்தான் மனமாக, அதாவது அசுத்த மனமாக கொள்ளப்படுகின்றது. மேல்நிலையில் ஆன்ம வான்பதியில் ஒன்றி நிற்கும் போது விளங்கும் உணர்வு மெய்ஞானமாகிய அருள் அறிவு என கொள்ளப்படுகின்றதாம். இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். பொறியுடம்பின் சார்பு கொண்டு புலனறிவு மட்டத்தில் இருக்கும் உயிர் உணர்வைத்தான் மனமாக, அதாவது அசுத்த மனமாக கொள்ளப்படுகின்றது. மேல்நிலையில் ஆன்ம வான்பதியில் ஒன்றி நிற்கும் போது விளங்கும் உணர்வு மெய்ஞானமாகிய அருள் அறிவு என கொள்ளப்படுகின்றதாம். இந்த ஆன்ம இயல் மேல்நிலையும் உயிருடம்பியல் கீழ்நிலையும் ஆக பொருந்தி இம்மனித பிறவியில் இம்மனம் என்னும் தத்துவம் ஒளிர்கின்றதாம். அடுத்ததாக சப்ஹெட்டிங் பெண்மை மனம். பெண்மை மனம் மனித பிறப்பு வடிவிலே பொறிபுலன் உடம்பு புறத்ததாய் இருக்க உயிர் உணர்வு ஆன்ம வான்நிலையாக பொருந்தி அகத்தே உள்ளதாம். இந்த இரு நிலைகளையும் பெண்ணின் சுரோனித சத்தினின்றும் ஆணின் சுக்கில கூறினின்றும் ஏற்று உருவாகி விளங்குகின்றதுதான் இம்மனித தோற்ற இயல் நிலை ஆகும். பெண் கூறு உடலாகவும் ஆண் கூறு உயிராகவும் உள்ளதால் தேக சம்பந்த அசுத்த மன அறிவு அல்லது மனம் பெண்மையாக கொள்ளப்படும். சுத்த மன அருளறிவு நிலையமாம் ஆன்மா ஆண் தன்மையதாய் கொள்ளப்படுகின்றதாம். சுத்தமன அருளறிவு நிலையமாம் ஆன்மா ஆண் தன்மையதாய் கொள்ளப்படுகின்றதாம். ஆதலின் உலகில் தோன்றியுள்ள ஆண் பெண் ஆகிய இருவரினும் ஆன்மாவும் மனமும் கூடி விளங்குவதை அறிகின்றோம். நாம் தேகப்பற்றை நீக்கிக் கொண்டு ஆன்ம நிலையில் பொருந்தி நின்றுத்தான் அருள் அனுபவம் பெறக்கூடியதாய் இருக்கின்றது. இது முக்கியம். மீண்டும் கவனிப்போம். நாம் தேகப்பற்றை நீக்கிக் கொண்டு, அதாவது உடலே நான் என்ற அறியாமையிலிருந்து விடுபட்டு ஆன்ம நிலையில் பொருந்தி நின்றுத்தான் அருள் அனுபவத்தை பெறக்கூடியதாயிருக்கின்றது. பொறிபுலன் இச்சை வசப்பட்டு புக்கணிந்தி கிடக்கு மட்டும் கிடக்கும் மட்டும் அருள் இயல்பை அறியவும் ஆன்மக் கடவுள் அனுபவம் பெறவும் முடியாதாம். இதனால்தான் நம் வள்ளலார் மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். என்று வலியுறுத்தி கூறியுள்ளார். இது ஆண் மனிதனுக்கு மட்டும் இடப்பட்ட கட்டளை அல்ல. இருபாலார்க்கும் பெண்ணான தேகபோக இச்சை கூடாது என்பதையே அழுத்தமாக கூறியதாகும். இவரது அருள் உபதேசத்தை இன்றைய விஞ்ஞான உலகம் சிறிதும் அறியாமையால் இப்பெண்ணாசையாம் பேய் இச்சையால் எல்லா விதமான துன்பப் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு தவிக்கின்றது. இந்த ஆசை ஒழிந்து அருளில் நாட்டம் உண்டாகி அனக அருள் நெறி மேற்கொண்டால்தான் உலகுக்கு பேரின்ப நலம் உண்டாம். இங்கிது இங்கிதமாலை செய்யுள் ஒன்றை எடுத்து காட்டுவாம். யான் செய்தவத்தின் பெரும் பயனே, யான் செய்தவத்தின் பெரும் பயனே,
என்னாரமுதே என் துணையே, என்னாரமுதே என் துணையே, வான் செய் அரசே திருவொற்றி, வான் செய் அரசே திருவொற்றி, வல்லால் வந்தது என்னென்றேன், மான் செய் விழிப்பெண்ணே, மான் செய் விழிப்பெண்ணே, நீ ஆண் வடிவானது கேட்டு உள்ளம் வியந்தேன், கண் உள்ளம் வியந்தேன் கண்டிடவே என்கின்றார், இதுதான் சேடி என்னேடி. அடுத்த பதிவில் தொடரும். தயவு பாகம் 3 தொடர்ச்சி. இந்த யான்சை தவத்தின் பெரும்பயனே என்ற பாடலின் குறிப்பு விளக்கம். அருள் இன்பம் அடைவதுவே இந்த மனித பிறப்பின் குறிக்கோள் ஆணையாக இருக்கின்றது. இவ்வுண்மையை நம் அமிர்த தமிழிலே அழகும் இனிமையும் விளங்க குறிப்பால் உணர்த்தி தெளிவு செய்ய வந்தது இந்த திருவருட்பா இங்கித பாமாலை. பக்குவ மனம் படைத்த மனிதன்தான் மான் செய் விழி பெண்ணாக குறிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் பக்குவ மனத்தின் இரக்க இயல்பு தாயன்பு ஒளிரும் பெண்ணோக்கு கொண்டதாய் உள்ளதாலும், இந்த இரக்க நாட்டத்திற்கு ஒப்ப மான்விழியின் பார்வை விலங்கலாலும் பக்குவ மனமாகிய உயிர் உணர்வு இப்படி மான் செய் விழி பெண்ணாக இங்கிதத்தால் குறிக்கப்பட்டதாம். இம்மனம் சுத்த நிலையில் உயிர் சார்பால் ஆன்ம நிலையில் இருந்து உணர்த்துவதாயும் தேக நிலையிலிருந்து உணர உதவுவதாயும் இருப்பதாம். இந்த சுத்த மனம் ஜீவான்மாவாகவும் தாழ்நிலை மனம் அந்த ஜீவான்மாவுக்கு உதவ வந்த உயிர் தோழமை கொண்டும் விளங்குகின்றதாம். மனம் சுத்தமடைந்து அருள் இயலால் கடவுள் மயமாக ஆவதுதான் முடிவு நிலை. அருட்பெரும் கடவுளை பரமான்மபதியாம் தலைவனாகவும் தேக சம்பந்த சுத்த மனத்தை ஜீவான்ம தலைவியாகவும் புலன் அறிவோடு கூடிய மனவுணர்வை ஜீவான்ம தலைவின் தோழியாகவும் புனைந்து கொண்டு வர்ணிப்பது அகத்துறை தமிழ் மரபாம். இத்துறையில் இந்த இங்கிதச் செய்யுள் இலங்குகின்றது. இனி இந்த கடவுள் வண்ண செயலுக்கு உரிய பொருளை காண்பாம். ஓர் ஆன்மா பரிபாக நிலை அடைவதற்கு எவ்வளவு காலமாகின்றது? இவ்வளவு காலமாக தவம் இருந்து இப்பொழுதுதான் இந்த திருவொற்றியாம் மனித தேகத்தில் வந்திருந்து வான்சை அரசாம் அருட்பரம்பொருளையும் அவரது அருளமுதத் தன்மையையும் அவர்க்கும் தனக்கும் என்றும் உள்ள நீங்கா உறவு முறையையும் கண்டு வியக்கின்றதாம் இந்த ஆன்மா. இவ்வுண்மைதான் இங்கு யான்சை தவத்தின் பெரும் பயனே என்னார் அமுதே என்னுறவே என்று முதல் அடியாக மொழியப்பட்டதாம். இங்கனம் வான்பதியை கண்டு வணங்கி நிற்கும் ஆன்மா திருவுள்ள குறிப்பை அறிந்து கொள்ள வேண்டி வினவுகின்றது. பெருமானே, வள்ளல் பெருமானே, இவன் தாங்கள் எழுந்தருளியுள்ள காரணம் யாதோ கூறியருள வேண்டும் என்று வேண்டுகின்றதாம். அந்த பரமாகாச சொருபியாகிய பதி வான் செய், அதாவது வான் ஆகாசம்
செய் என்றால் பூமி, வான் செய் முழுதும் என்றென்றும் ஆள்கின்ற அரசு ஆவார். அவரே என்று இந்த திருவொற்றியூரில், அதாவது திரு ஒற்று ஈ திரு ஒற்று ஈ வந்து அருளி இருக்கின்றதாம். எதற்காக இப்பெருமான் இத்திருவொற்றியம் பதிக்கண் எழுந்தருளி உள்ளார் எனில், இந்த ஆன்மா தயா நாட்டத்தால் பரிவாகமுற்று தன் தேகப்பற்றாம் பெண்ணியல் நிலையை விட்டு ஆண் நீர்மை கொண்டு மேல்நிலை உற்றிருப்பதால் அங்கனம் வெளிப்பட்டு விளங்குகின்றதோடு உள்ளம் வியம் தேன், அதாவது பெருமை பொருந்திய வியம் பெருமை பொருந்திய தேன் என்றால் இன்பம் கண்டிட, அதாவது அடைய பெற்றிட, அதாவது இந்த ஆன்மா பேரின்பானுபவம் பெற்றிடல் பொருட்டுத்தான் பெருமான் இவன் எழுந்து அருளி உள்ளார் என்பது குறிப்பு. இந்த ஆன்மா தயா நாட்டத்தால் பரிவாகமுற்று தன் தேகப்பற்றாம் பெண்ணியல் நிலையை விட்டு ஆண் நீர்மை கொண்டு மேல்நிலை உற்றிருப்பதால் அங்கனம் வெளிப்பட்டு பெருமான் இவன் எழுந்தருளியுள்ளார் என்பது குறிப்பு. இதுதான் சேடி என்னேடி என்று இந்த ஆன்மா தன் மனமாம் தோழிக்கு உணர்த்தி அகமிக மகிழ்கின்றதாம். இந்த இங்கிதமாலை செய்யுளால் கடவுள் உண்மையும் மனித பிறப்பின் மாண்பும் பயனும் எவ்வளவு இங்கிதமாக வழங்கிவிட்டிருக்கின்றார் நம் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். இதுபோன்ற குறிப்பு விளக்கத்தையே இந்த இங்கிதமாலை முழுமைக்கும் காணலாகும். இந்த அக உண்மையை உள்ளபடி காணாமல் புலமை திறனால் மட்டும் தேடி காணும் பொருள் நயக்காது, நல்லின்பம் பயக்காது. அடுத்த சபிடிங் ஆன்ம மனிதன். ஆன்ம மனிதன் மனம் காரணமாக தோன்றியது மனிதன். மனம் காரணமாக தோன்றியது மனிதன் என்ற சொல் என சொல்லுவர் சிலர். மனதை உடையவன் மனிதனாம். இப்படி பொருளாக்கிக் கொள்ளுவதில் உயர் சிறப்பு ஒன்றும் விளங்குகின்றது இல்லையாம். எல்லோருக்கும் தான் மனம் இருக்கின்றது. மக்களெல்லாம் மனம் படைத்தவர்களே. ஆகையால் எல்லோரையும் மனிதர்கள் என்று கூறுவதில் தவறு இல்லைதான். என்றாலும் சிறப்பாக கொள்ளும்போது குணம் என்றால் நற்குணத்தையும் மனம் என்றால் நன்மனத்தையும் உணர்த்த வந்தது போல, மனிதன் என்றால் நற்பண்பு நிரம்பிய உண்மை மனிதனை சுட்டுவதாக கொள்ளப்படும். மனிதன் மனிதனாய் வாழ வேண்டும் என்கின்றனர். அதாவது கீழின விலங்கியல் பண்புகளை கடந்து மேலேறி மன அறிவில் சுத்தம் தோய்ந்த அன்பு ஒளி கொண்டு வாழும் அருளாளனே உண்மை மனிதன் என்பதற்கு இலக்கணம் ஆவான். மனிதன் மனிதனாய் வாழ வேண்டும் என்கின்றனர். அதாவது மனிதன் கீழின விலங்கியல் பண்புகளை கடந்து மேலேறி மன அறிவில் சுத்தம் தோய்ந்த அன்பு ஒளி கொண்டு வாழும் அருளாளனே உண்மை மனிதன் என்பதற்கு இலக்கணம் ஆவான். ஆதலின் உண்மை மனிதன் அகனின்று விளங்கும் அருள் வண்ண ஆன்ம சொருபியே என்பது அமையும். ஆதலின் உண்மை மனிதன் அகனின்று விளங்கும் அருள் வண்ண ஆன்ம சொருபியே என்பது அமையும். உலக வழக்கிலும் கூட சாதுவான மனிதனை நல்ல ஆன்மா என்கின்றனர். வடவர் மொழியிலும் மனிதனை ஆன்மீ அல்லது ஆத்மி என்கின்றனர். உண்மையில் அகமிருந்து ஜீவ வடிவு ஏற்று விளங்குகின்றது இந்த ஆன்மாதான். ஆகையால் மனிதனை ஆன்மா என்று கூறுவதில் தெரியாமலே உண்மை கூறிக்கொள்ளுகின்றோம். விசாரித்து தெளியும் போது தேக வடிவத்தை
மனிதனாக கருதி வந்தது தவறு என்றும், ஆன்மாதான் உண்மை மனிதனின் சுயரூபம் அல்லது சொரூபம் என்றும் அறிந்து கொள்ள நேருகின்றதாம். விசாரித்து தெளியும் போது தேக வடிவத்தை, அதாவது உடல் உருவத்தை மனிதனாக கருதி வந்தது தவறு என்றும், ஆன்மாதான் உண்மை மனிதனின் சுயரூபம் அல்லது சொரூபம் என்றும் அறிந்து கொள்ள நேருகின்றதாம். மனித பிறவியில் தன்னை ஆன்ம சொரூபியாக கண்டுகொள்ளுகின்ற மனித பிறவியில் தன்னை ஆன்ம சொரூபியாக கண்டுகொள்ளுகின்ற மனிதன் தான் கடவுளோடு அத்துவிதமாக அனாதிகாலமாய் இருந்து கொண்டிருப்பதாகவும் அறிகின்றான். ஆகையால் மனிதன் உண்மையில் அந்த நித்திய ஆன்ம வடிவினனே அல்லாது இப்போது ஏற்றுள்ள இந்த அசுத்த அனித்திய தேகமாத்திரன் அல்லவாம். மனித பிறவியில் தன்னை ஆன்ம சொரூபியாக கண்டுகொள்ளுகின்ற மனிதன் தான் கடவுளோடு அத்துவிதமாக அனாதி காலமாகவே இருந்து கொண்டிருப்பதாகவும் அறிகின்றான். ஆகையினால் மனிதன் உண்மையில் அந்த நித்திய ஆன்ம வடிவினனே அல்லாது இப்போது ஏற்றுள்ள இந்த அசுத்த அனித்திய தேகமாத்திரன் அல்லவாம். அப்படியானால் நாம் தான் நித்திய ஆன்ம சொருபிகளாய் இருக்கின்றோமே, இந்த அனித்திய தேகத்தை துறந்து விட்டால் சுய வடிவமாகிய ஆன்ம சொரூபத்தில் வாழலாமே. இதன் பொருட்டு உடலை மறந்து ஆன்ம தியானத்தில் ஆழ்ந்து போய்விட்டால் அந்நிலை அடைந்து விட மாட்டோமா என கருதுகின்றனர் சிலர். அப்படி அல்ல. ஆன்மாவுக்கு, அதாவது அது நித்தியமாய் இருந்தாலும் கூட இந்த மனித தேகத்தில் ஜீவிக்கும் போதுதான் சொத்த மனமும் அருள் அறிவும் கடவுள் அனுபவம் விளங்க உள்ளதே அல்லாமல் இந்த மனித உடலை விட்டபோது வேறு எந்த சூழலிலும் அந்த ஆன்மாவுக்கு உலக வாழ்க்கை அனுபவம் இல்லையாம். ஆகவே மனித தேகத்தை இழந்த ஆன்மா இயற்கையான தன்னிலையில் இருப்பு அறியாது கிடக்கும். ஆகவே மனித தேகத்தை இழந்துவிட்ட ஆன்மா இயற்கையான தன்னிலையில் இருப்பு அறியாது கிடக்கும். அதுவாக பாவித்திருந்து ஒழிந்த மனிதன் உலகில் வாழ்கின்றவன் அல்லவாம். ஆன்ம இன்ப சித்தி நிலை பெற்றவன் அல்லன். எனவே மனிதனாய் தோன்றி உலகில் வாழ்கின்ற ஆன்ம சொரூபி தன் ஆன்ம இயலை அகமிருந்து பெருக்கிக் கொண்டு வாழப்படுவதால் அகனின்ற அருள் ஒளி திருவருளால் விரிந்து நிறைந்து சூழ் உருவை சுகவடிவாக மாற்றி அமைத்து விடுவதாம். இதற்கு நம் ராமலிங்க அடிகளார் எழுதிய அருட்பிரகாச திருவுருவே சான்றாகும். இவருடைய புறவடிவம் திருவருளால் அசுத்த அனித்தியத்துவம் மாறி சுத்த நித்தியத்துவம் கொண்டு விளங்க வல்லதாகிவிட்டதாம். இந்த அருட்பிரகாச வடிவத்தில்தான் அந்த நித்திய ஆன்மாவுக்கே நித்திய வாழ்வு ஏற்பட்டு விட்டதாம். அந்த பேரருள் என்ற அருட்பிரகாச வடிவம் திரிதேக சித்தி கொண்டு பக்குவ ஆன்மாக்களையெல்லாம் தன்போல் ஆக்க உதவி கொண்டிருக்கின்றது. இதனால் தான் அந்த வள்ளல் வடிவம் உலகினர் காட்சியில் படாமல் மறைந்து இருக்கின்றதாகும். பக்குவ காலத்தை வெளிப்பட்டு விளங்குவது உண்மையாம். உண்மை மனிதனை இந்த வள்ளல் வடிவத்தில் அருளால் கண்டுகொள்ளுகின்றோம். இத்தருணம் அந்த உண்மை மனித சொரூபம்தான் ஒவ்வொருவரின் ஆன்மாவாய் இருக்கின்றதால் நாமும் இது முதல் அந்த அகநிலையில் பொருந்தி நின்று அருள் பெருக வாழ ஆணை செய்யப்படுகின்றோம். இப்படி அருள் வாழ்வு அகமிருந்து
அனகமாகப் பெருகினால் அசுத்த அனித்திய தேகத்தை சுத்த நித்திய தேகமாக மாற்றி வழங்கப் பெறுவது நிச்சயம். இது அருட்பிரகாச வள்ளலார் தந்த அருட்பெருஞ்சோதி கடவுளாணையாகும். மேற்கூறிய உண்மை மனித நிலையும் அவன் தோற்றுவிக்கப்பட்டுள்ள திருவருள் காரிய காரணத்தையும் உள்ளபடி அறிந்து கொள்ளாத மாந்தர்கள் இதுவரை இம்மனித தேகங்கள் பெற்று வாழ்ந்து வாழ்ந்து அழிந்து அழிந்து போய்கொண்டிருந்ததெல்லாம் சரி அல்ல என திருவருளாலே உணர்த்தப்படுகின்றோம் நாம். மனிதன் இந்த தேக பிறப்பில் வருவிக்கப்பட்டதன் காரணம் தன் இறை அருள் இயல் உண்மையை கண்டு அம்மயமாகி நிறை மனித வடிவில் எக்காலும் அருளைந்தொழில் புரிந்து கொண்டு அருள் இன்பத்தை வருவித்து கொண்டு வாழ்வதற்கே ஆகும். இக்காரண உண்மையை கண்டுகொள்ளச் செய்தவர் நம் திரு அருட்பிரகாச வள்ளலே ஆவார். அவரே அந்நிறை மனிதனாகி வாழ்ந்து கொண்டு வருகின்றார். அருட்கண்ணாளர் காண்கின்றனர் அவரை. தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அடுத்த பதிவில் அத்தியாயம் 4 அறிவின் எல்லை என்ற தலைப்பில் தொடருவோம். அறிவின் எல்லை என்ற தலைப்பில் தொடருவோம். தயவு அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை.